இந்த நாளிலேயும் 65ஆம் சங்கீதம் 1-2 வசனங்கள் வாசிப்போம். சங்கீதம் 65:1-2 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தேவனே, சீயோனிலே உமக்காக என்ன செய்து துதியானது பொருத்தனைகளை உமக்கு செலுத்தப்படும். எல்லாம் சொல்லுங்க, ஜெபத்தை கேட்கிறவரே. எல்லாம் சொல்லுங்க, ஜெபத்தை மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள். ஜெபத்தை கேட்கிறவர் அப்படின்னு சொல்லியிருக்குது. நான் என்ன சொல்றேன்னா, ஜெபத்திற்கு பதில் தருபவரே. ஆமென். ஆண்டவரே, யூ ஆர் அ பிரேயர் ஆன்சரிங் காட். ஜெபத்துக்கு பதில் கொடுக்க எத்தனை பேர் இன்னைக்கு நாம செய்கிற ஜெபத்துக்கு பதில் கொடுப்பா நம்புறீங்க? ஆமென். அல்லேலூயா. ஒரு சமயம் மழைக்காக ஜெபம் பண்ணாங்களாம். நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஆனாலும் மழைக்காக ஜெபம் பண்ண போது சர்ச்சுக்கு வந்திருக்காங்களாம். சர்ச்சில் மழை பெய்யணும் அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. சாதாரணமாக எல்லாரும் வந்துட்டாங்க. அப்போ வெயில் அடிக்கி. ஆனால் எதுக்காக ஜெபம் பண்ணுறாங்க? மழை பெய்யணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுறாங்க. அப்போது பயங்கர வெயில் அடிக்கி, வெயில் தாங்காதனால மழை பெய்யணும்னு ஜெபம் பண்ணிட்டு வராங்க. அப்படி ஜெபம் பண்ண வரும்போது ஒரு வீட்டில் ஒரு சின்ன பொண்ணு அவள் கொடை ஏற்றிட்டு வந்திருக்கான். அப்போ அவங்க கேட்டிருக்காங்க, என்னடா வெயில் அடிக்கும் போது உனக்கு எதுக்கு கொடை? வெயிலுக்கு எதுக்கு கொடை பிடிக்கும்? வெயிலுக்காக நான் கொடை இட்டு வரல. நம்ம இப்போ என்ன ஜெபம் பண்ணோம்? மழைக்காகத்தான். மழை வந்துடும், மழை திரும்ப வரும்போது நான் கொடை பிடிச்சிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லி. அந்த விசுவாசம். எத்தனை பேர் கொடையை கொண்டு வந்துருக்கீங்க? விசுவாசத்தை விட்டு ஆமேன்னு சொல்லுமா? இல்லை பாஸ்டர், மழை வந்தாலும் நான் ஓடி போயிடுவேன், மழை வந்தாலும் சர்ச்சில் உட்காந்துருவேன். அந்த விசுவாசம், விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை. ஜெபத்துக்கு என்ன வேணுமா? விசுவாசம். ஆமென். இந்த மலையை பார்த்து சமுத்திரத்தில் போய் விழுங்கன்னு சொன்னோம். நமக்கு அந்த விசுவாசம் இருந்தால், ஆண்டவர் சொன்னார், என்ன கடுகு அளவு. என்ன அளவா? கடுகுன்னு என்னது? கடுகு எல்லாரும் தெரியும் தானே. யாருக்கும் கடுகு இல்லாமல் கடுகே தெரியாத ஆள் கிடையாது. கடுகு என்னது? கண்ணுக்கு தெரியாத ஒரு சின்ன தானியம், அப்படி தானே கடுகு. அந்த கடுகு என்ன செய்வாங்க? எண்ணெயில் போடுவாங்க. நல்லா ஓரமாக சொல்லி எண்ணெயில் போடுவாங்க. அது சில அம்மா மாதிரி தாளித்து அந்த கடுகை போட்டு கசக்கி இழுத்து என்ன கருக்கி போட்டுருவாங்க. கடுகு கருக்கிறதுக்கா இல்லை, அது சரியாக அந்த கடுகருடைய அந்த இரண்டு சாரம் அதில் இறங்கி அது முழு குழம்புக்கும் அல்லது முழு கறிக்கும் அது பிரயோஜனம். அதை கறிக்கிற கூடாது. சில ஆட்கள் பார்த்தீங்கன்னா கறிக்கிறவாங்க. கருக்காமல் பாதிலே போயிட்டு தான் நல்ல விஸ்டம், ஞானமான ஆட்கள் செய்கிறாங்க. சில வீட்டில் போனால் கறிக்கு போட்டு கொண்டாந்து கொடுப்பேன். அந்த அப்படியே விடு கடுகை பார்த்தீங்கன்னா அப்படியே கருகி போயிருக்கும். இல்லை, உங்களுக்கு தெரியும், கடுகு இல்லாத சமையலே இல்லை. எல்லாத்துலேயும் சாம்பாரா கடுகு, சட்னியா கடுகு, மீன் குழம்பா கடுகு, எல்லாத்துக்கும் கடுகு. அதனால் ஆண்டவர் சொன்னார், இந்த கடுகை பார்த்துட்டு எல்லாம் நீங்கள் சமையலில் கடுகை சேர்க்குறீங்களே, அதை வச்சு உதாரண கடுகளவு விசுவாசம் இருந்தா எவ்வளவா? கடுகு கண்ணுக்கே தெரியாது. அந்த கொஞ்சம் விசுவாசம் இருந்தாலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாரா. ஆமென். அப்போ இப்படி ஆண்டவர் சொல்லிட்டு சீசரிட பார்த்த உடனே அவர் சொன்னார், விசுவாசம் இல்லாத சந்ததியினர். இன்னைக்கு இருக்கிற நாட்களில் ஆண்டவர் மேலே ஒரு விசுவாசத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. அப்படி நாமத்தின் விசுவாசம் உள்ளவர்களாய் எதை கேட்பீர்களோ அவளை பெற்றுக்கொள்வோம் என்கிற அந்த விசுவாசத்தோடு இருந்தால் நீ கேட்குற எதுவோ அதை உனக்கு தருவார். கேட்கிறவன் அதை பெற்றுக்கொள்கிறான். கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது தட்டுங்கள் அப்பொழுது அப்படின்னு சொன்ன ஆண்டவர், ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் ஜெபம் ஜெபம் ஜெபம். இந்த ஜெபத்தை குறித்து நான் அதிகாலை ஜெபத்தில் பிரசங்கம் பண்ணேன். அந்த ஆண்டவர் எப்படிப்பட்ட ஜெபத்தை கர்த்தர் கேட்குறாரு அப்படிங்கிறத இந்த மத்தேயு 6ஆம் அதிகாரம் இந்த முதல் 18 வசனங்களில் 3 பகுதியாக அவர் சொல்கிறார். என்ன ஜெபத்தை கர்த்தர் கேட்பார்? 3 வகையான ஜெபம். அந்தரங்கத்தில் ஜெபிக்கிற ஜெபம். 6ஆம் அதிகாரம் 5-6 வசனம் வாசிங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ ஜெபம் பண்ணும்போது
நீ எப்படி ஜெபம் பண்ணணும்னு சொன்னார். நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்போம், அப்பா ஆசீர்வதிங்க, அம்மா ஆசீர்வதிங்க, எனக்கு படிக்கிறதுக்கு ஞானம் கொடுங்க அப்படின்னு நாம் சொல்லிக் கொடுப்போம். ஆனால் ஆண்டவர் சொல்லிக் கொடுக்குறது இப்படி ஜெபம் பண்ணக்கூடாது, இப்படி ஜெபம் பண்ணணும். எப்படி ஜெபம் பண்ணக்கூடாது முதல்ல அப்படி சொல்ல, மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம். அவங்க மனுஷர் காணும்படி ஜெப ஆலயங்களில், வீதிகளில், நல்ல ரோடுகளில் போய் அவங்க 4 பேர் பார்க்கக்கூடிய அளவுக்கு ஜெபம் பண்ணுவாங்க. அப்படி 4 பேர் பார்க்கக்கூடிய அளவு பப்ளிசிட்டி பண்ணி நீங்கள் ஜெபம் பண்ண தேவையில்லை. ஆகவே இது மாயக்காரர் பண்ணுகிற ஜெபம். ஆனால் நீங்கள் மாயக்காரரை போல ஜெபம் பண்ணாமல், அப்புறம் இப்படி ஜெபம் பண்ணாமல் எப்படி ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி 6ஆம் வசனம் சொல். நீயோ, எல்லாம் சொல்லுங்க, நீயோ, எல்லாம் சொல்ல, நீயோ நானோ நாங்களோ. நீயோ ஜெபம் பண்ணும்போது எங்கே போகணுமா? அறை வீடுன்னு எல்லா வீட்டுக்கும் அறை வீடு இருக்கா? எல்லா வீடுமே அறை வீடு தான் பாஸ்டர். அல்ல, அறை வீடுனா தனி அறை, ஜெப அறை. எத்தனை பேர் வீடு கட்டும்போது ஜெப அறை வச்சு கட்டுறீங்க? சாப்பாட்டு அறை இருக்குது, சமையல் அறை இருக்குது, படுக்கை அறை இருக்குது, மற்ற உட்கார்றதுக்கு அறை இருக்குது. ஆனால் ஜெப அறை இருக்கா? அப்படி இது வரைக்கும் இல்லைன்னா ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு வீடை தாங்க, அந்த வீட்டில் நான் ஒரு ஜெப அறை கட்டுவேன். ஆமென். ஒரு அம்மா பயத்தில் பார்த்துக்கும் போது கனமுள்ள ஒரு ஸ்திரீன்னு ஒரு அம்மா சொல்லியிருக்குது. 2 ராஜாக்கள் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தில். அந்த அம்மா ஒரு வீடை கட்டினாங்க. அந்த அம்மாவுக்கு பேர் சுனேம், பேர் சொல்லப்படல, சுனேம் ஸ்திரீன்னு சொல்லியிருக்கு. அந்த அம்மா ஒரு வீட்டை கட்டினாங்க. வீட்டை கட்ட உடனே ஒரு மாடி வீடு. அந்த மாடி வீட்டில் ஒரு ஜெப அறை. வேதாமத்தில் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா மாடி வீடு பஸ்கா ஆசரிக்க மேல் மாடியில் போய் 120 பேர் ஜெபம் பண்ணாங்க. அந்த அப்பர் ரூம் ஒரு மேல் மாடி. நம்ம கீழ் மாடி ஒரு ஃப்ளோரில் கட்டுறதுக்கே நமக்கு பைசா இல்லை. ஆனால் அவங்க அந்த நாட்களில் கடவுளுடைய பிள்ளைகள்லாம் மேல் மாடிலாம் கட்டி ஊழியத்தை கொடுத்துக்கிறாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. உங்கள் வீட்டில் ஊழியத்தை கொடுக்க விரும்புகிறீங்களா? ஒருத்தரும் ஒன்றும் சொல்ல மாட்டீங்களே. மேல் மாடி, ஐயா எனக்கு ஒரு வீடை தந்தா நான் மாடி கட்டி உங்களுக்கு தருவேன் ஐயா அப்படின்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் அந்த இடத்துல சொன்னால் போதும், வெளியே சொல்ல வேண்டாம். எனக்கு இப்போ இருக்கிற வீடு எனக்கு நான் குருவி கூடி மாதிரி வச்சுருக்கேன். இப்போ இருக்கிற வீடு குருவி கூடு மாதிரி தான் இருக்கு. அதில் தான் நான் குடியிருக்கிறேன். ஆமேன். அன்னைக்கு மருவ மலையில் போனோடனே அங்கே மோசையும் எலியாவும் அங்கே மருவ மலையில் அந்த இயேசு கிறிஸ்துவோடு கூட பிரசன்னமான ஒரு பேர் சொல்கிறேன், ஆண்டவரே நாம் இங்கே இருக்கிறது நல்லது, உமக்கு ஒரு வீடு, உமக்கு ஒரு கூடாரம், எனக்கு ஒரு கூடாரம் கிடைக்கும். மோசைக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு, உமக்கு ஒரு கூடாரம் போட்டு உங்கள் கூடாரத்தில் நாங்கள் வந்துக்கிடுவோம். நான் அன்னைக்கு ஒரு வீடு பிரதிஷ்டை பண்ணேன். இப்போ பெரிய வீடு தான். அவங்க நல்ல மாடியெல்லாம் கேட்டுருக்காங்க, இது பாஸ்டருக்கு வீடு இருக்கான்னு கேட்டேன். ரூம் இருக்கணும். ஆமாம் இருக்கணும். ஜபாரு அல்லேலூயா சொல்லுவோம். உங்கள் வீட்டில் அப்பர் ரூம் இஸ் ஃபார் காட். தேவ மனுஷன் தங்கணும், தேவதனுடைய ஊழியர்களும் தங்கணும். அவங்க அந்த சுனேம் ஸ்திரீ அவள் வீடெல்லாம் கட்டினாலும் மெத்தையில் போய் மெத்தையின் மேலே ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி, பார்த்தீங்களா 2:4:10 ஒரு வீட்டை கட்டி ஒரு அறை வீட்டை வச்சு அதில் ஒரு கட்டில், ஒரு மேஜை, ஒரு நாற்காலி, ஒரு குத்து விளக்கு. அவர் தங்கட்டும். அல்லேலூயா சொல்லுமா. அவர் தங்கினா ஆண்டவர் தங்கின மாதிரி தான். ஆமென். எத்தனை பேர் வீட்டுக்கு பாஸ்டர் இப்படி தங்கலாம்? கிறிஸ்டி மட்டும் கையை தூக்கி அல்லேலூயான்னு சொல்லுதான். அவர் தந்துருவா, வீட்டையில இருந்துருவா ஆண்டவருக்கு. இது கத்த கொடுத்த வீடு தானே. ஆமென். முதல்ல நம்மகிட்ட இதயமாகி வீட்டில் வரணும். இதயமாகி வீட்டில் தங்கணும். அப்புறம் நம்ம இல்லமாகி வீட்டில் அவர் தங்கணும். ஆலயமாகி வீட்டில் அவர் தங்கணும். மெத்தையில் அரை வீட்டை கட்டி அதில் ஒரு கட்டில், நல்ல கட்டில், அப்புறம் ஒரு மேஜை, ஒரு நாற்காலி, ஒரு குத்து விளக்கு. இதுக்கெல்லாம் ஒன்றுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. தியானிப்பதற்கு, இளைப்பாறுவதற்கு, ஜெபம் பண்ணுவதற்கு, அவரை துதிப்பதற்கு. தேவ மனுஷன் இளைப்பாறும். தேவனுடைய அந்த தேவ பிரசன்னம். ஒரு முறை சென்னையில் ஒரு பெரிய சபைக்கு போயிருந்தப்போ அதை பாசன, ஐயா எங்கள் சபைக்கு நீர் நல்லது, உங்கள் கால் பட்டது நல்லது, அதனால் எங்களுக்கு ஆசீர்வாதம் சொன்னார். அதே மாதிரி தெய்வ மனிதர்கள், தெய்வ தூதர்கள் நம்ம வீட்டுக்கு வர நமக்கு ஆசீர்வாதம். ஆமென் சொல்லுமா. அல்லேலூயா. ஆகவே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அது தனி ஜெபம். இதெல்லாம் எதுக்குன்னா தனி ஜெபம்.
இந்த அப்புறம் எதுக்கு தனி ஜெபம்? ஒரு ஜெப அறை எதுக்கு தனி ஜெபம்? நீயோ அறை வீட்டுக்குள்ள போய் என்ன செய்யணும்? கதவை பூட்டி நீ கண்ணீர் விட்டு கதறி எழுதி ஜெபம் பண்ண. ஏன் அறை வீட்டில் போகணும்? அறை வீட்டிலன்னா அங்கே யாரும் இருக்க மாட்டாங்க, நீ மட்டும் இருப்ப, உன் ஆண்டவர் மட்டும் இருப்பார். அங்கே உன் இதயத்தை ஊற்றலாம். அந்நாள் கண்ணீரை ஊற்றின மாதிரி அவருடைய சமூகத்தில் என் இருதயத்தை நான் ஊற்றினேன் என்றான். இருதயத்தை எப்படி ஊற்ற முடியும்? கண்ணீரால் ஊற்ற முடியும். ஆண்டவர் இயேசு ஜெபம் பண்ணார்ல, தனியாக போய் கெத்செமனே தோட்டத்தில் போய் இரத்த வேர்வை சிந்தும்படி அந்தரங்கத்தில் போனால் யார் இருக்கான்னு நமக்கு கவலைப்பட வேண்டாம். இப்போ எங்கே இருந்து ஜெபம் பண்ண பக்கத்தில் யாராக இருக்க, இவங்க நம்ம ஜெபத்தை கேட்டுருவாங்களோ, நம்ம பிரச்சனையை கேட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு தயக்கம் இருக்கலாம். ஆனால் அந்தரங்கத்தில் போய் கதவு போட்டோன்னா யார் வந்தானே போனானே ஆண்டவர் கூட அவற்றை இதயத்தை ஊற்றணும். அல்லேலூயா சொல்லுமா? எத்தனை பேருக்கு இந்த ஜெபம் பிடிக்கும்? அந்தரங்கத்தில் அவன் அறை வீட்டுக்குள்ளே போ, கதவை போட்டு கதறு, அழுது, புலம்பு, மன்றாடு, இதயத்தை ஊத்து. அவன் பிரச்சனையில் பரிகாரம் கொடுப்பார். அந்த ரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமா பதில் கொடுப்பாரு. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. மார்ச் மாதத்தில் இந்த மாதிரி மாடல் பிரேயர் பண்ணுங்க. 4 பேர் பார்க்கக்கூடிய அளவுக்கு ஜெபம் பண்ணுறது அது ஒரு நல்லது தான், அது கூட்டு ஜெபம். ஆனால் தனி ஜெபம் அந்தரங்கத்தில் பார்க்குற உன் பிதா, பரமபிதா, அதில் சொல்றாரு உனக்கு இன்னது தேவைன்னு அறிஞ்சிருக்கிறாரு. நீ போய் சொல்ல வேண்டாம், ஊராக போய் சொல்ல எனக்கு அது வேணும் இது வேணும் சொல்லவே தேவை சொல்லாதீங்க. 4 பேர்கிட்ட நம்ம சொல்லவே அவசியம் இல்லை எனக்கு அது வேணும் இது வேணும்னு. நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு என்ன நினைப்பாங்க? இவளுக்கு ஒரு வேலை கிடையாது, அவளுக்கு மட்டுமே வேலை தேவை இருக்குது, எனக்கு தான் தேவை இருக்குது. இப்போ நீங்களே வரீங்களேன், ஃபஸ்ட்டு எனக்கு கை வலிக்கு, எனக்கு கால் வலிக்கு, எனக்கு அந்த வலி. நான் சொல்லுவேன் எனக்கு அதை விட வலி இருக்குது, அதை விட நான் அந்த வலியெல்லாம் தாங்கிட்டு தான் உட்காந்துருக்கேன். எனக்கும் கண்ணு வலி இருக்குது, எனக்கும் கால் வலி இருக்குது, எனக்கும் பல்லு வலி இருக்குது, எனக்கு எல்லா வலியும் இருக்குது. ஆனாலும் என் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு வந்து நிற்கேன். ஆமேன்னு சொல்லுமா? அல்லேலூயா. யாருக்கு தான் வலி இல்லை? யாருக்கு தான் பிரச்சனை இல்லை? எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது. ஆமேன்னு சொல்லுமா? மனுஷனாக இருந்தால் பிரச்சனை இருக்கத்தான் செய்யும், கை இருந்தால் வலிக்கத்தான் செய்யும், உயிர் இருக்க வரைக்கும் வலி இருக்கத்தான் செய்யும். உயிர் இல்லைன்னா எந்த வலியும் தெரியாது. ஆமேன். அப்படி தானே? ஒரு டெட் பாடியில் போய் அது என்னைக்காவது வலிக்குன்னு சொல்ல முடியுமா? கான். உயிர் இருக்க வரைக்கும் வலி இருக்க தான் செய்யும். அல்லேலூயா சொல்லுங்களேன். பவுலுக்குமே ஒரு வலி இருந்தது. அவருக்கு என்ன வலி இருந்துச்சான்? முள்ளுனா குத்திக்கிட்டே இருக்கலாம் இருக்கும். என் சரீரத்தில் ஒரு முள், அந்த முள் என்ன வியாதின்னு ஒருத்தர் சொல்றாரு, கண்ணுலேருந்து எப்போதும் நீர் வடிஞ்சிட்டே இருக்குமாங்க. ஒரு சரீரத்தை ஒரு பலவீனம் இருந்துச்சு சொல்றாங்க. ஏதோ அவருக்கு ஒரு முள். இப்போ எல்லாம் சிலுவை இல்லைன்னா சிங்காசனம் இல்லை. நமக்கு ஒரு பலவீனம் இருக்கத்தான் செய்யும். நமக்கு எவ்வளோ பெரிய பரிசுத்தவானாக இருந்தாலும் சரி. எத்தனையோ பரிசுத்தவான்கள் உலகத்தின் பொழுது அவன் கடைசி காலத்தில் பாதிக்கப்பட்டு தான் இருக்கான். தானியேல் வியாதிப்பட்டான் இருக்கு, எலிசா பலவீனமாக இருந்தான்னு சொல்லியிருக்குது. பெரிய பெரிய பரிசுத்தவான்கள் கடைசி நாட்கள் பவுல் சொல்றாரு, என் சரீரத்தில் முள் கொடுக்கப்பட்டிருக்குது, அது என்ன குட்டும்? சாத்தானுடைய தூதனா இருக்குது, என்னை வேதனைப்படுத்துது, நான் வேலை செய்ய முடியல, ஊழியம் செய்ய முடியல. நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே இந்த பலவீனத்தை என்னை விட்டு எடுத்து போடுங்கன்னு சொன்னேன். அதுக்கு அவர் சொன்னாரு, அவ்வளோதான். அல்லேலூயா சொல்லுமா? அட்ஜஸ்ட் பண்ணு. ஒரு வழியில் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ஒருவேளை நான் பாஸ்டர்மா சோமலனோடனே நான் அங்கே வெள்ளூருக்கு ஃபோன் பண்ணேன். ஏம்மா அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்களே, இந்த ஸ்டேஜில் இருக்காங்களே, அவங்க எல்லா மருந்து கொடுத்து பார்த்துட்டோம். அதுக்கு டாக்டர் சொன்ன பதில் தெரியுமா? அது கஷ்டம்தான், அதை சகிச்சு தான் ஆகணும். ஏன்னா அவங்களும் அந்த பாதையில் போயிருக்காங்க. அங்கே ஒரு டாக்டர் அம்மா அந்த பாதையில் போனவங்க சொல்கிறாங்க, இது கஷ்டம்தான், வேறு வழி இல்லை, சகிச்சுத்தான். அதனால் யாரையும் குறை சொல்ல முடியாது. ஆண்டவரை குறை சொல்ல முடியுமா? டாக்டரை குறை சொல்ல முடியுமா? யாரையும் குறை சொல்ல முடியாது. சில சமயங்களில் நம்ம அதை சகிச்சு தான் ஆகணும். அயோபுக்கு வந்த பலவீனங்கள், சுகவீனங்கள், லாஸ், ஆஸ்தி போச்சு, ஆரோக்கியம் போச்சு, பிள்ளைகள் போனாங்க, எல்லாம் போனாங்க. ஆனால் அவைகள் எல்லாவற்றையும் மத்தியிலையும் கூட கர்த்தர் சொல்றாரு, என் தாசனாகி யோபு பேசின மாதிரி யாரும் பேசல. என்ன பேசினாரு? கஷ்டம் வந்தப்போ, நஷ்டம் வந்தப்போ கர்த்தர் கொடுத்தார்,
யாராவது சொல்ல முடியுமா? நம்ம வீட்டில் ஒரு சின்ன கஷ்டம் நஷ்டனாலே நம்மளை தாங்க முடியும். எத்தனையோ மாதம் வருஷக்கணக்காக அதை தாங்க முடியாமல் இருக்கும். ஆனால் யோபு போன்ற பரிசுத்தவான்களா, அவர் யார்? உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்தவன், பொல்லாப்பு மன். பொருளாதாரம் பாதிச்சது, பிள்ளைகள் 10 பிள்ளைகளும் பறிகொடுக்க வேண்டிய நிலைமை. ஒரு அம்மா, வீட்டம்மா இருக்காங்க, நல்ல வேளை அவங்க பேர் சொல்லலை. அல்லேலூயா சொல்லுவோம். இன்னைக்கு பேர் சொல்லாத நிறைய அம்மா இருக்காங்க. அந்த அம்மா தான் அவருக்கு, யோபுக்கு ஆறுதல் சொல்லப்பார, பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்கன்னு சொல்ல வேண்டியது அந்த அம்மா தான். அந்த அம்மாவே மாறிட்டாங்க, கட்சி மாறிட்டாங்க. நம்ம கட்சி மாறுற காரணம் பிசாசு பின்னால் பின்வாசல் வழி வந்துட்டானா. கர்த்தரிடத்தில் நன்மை பெற்ற நாம் என்ன செய்ய வேண்டாமா? நம்ம எல்லாரும் நன்மையை தான் பெறணும், தீமையை பெறக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஆனால் அவர் சொன்னார், நன்மையை மட்டும் இல்லை, தீமையும் பெறணும் இல்லை. ஆமென். இப்படி யாராவது சொல்லுவாங்களா? என் தாசனாகிய யோபு பேசின மாதிரி யார்? கர்த்தரிடத்தில் நன்மையை பெறணும்னு நினைக்கிறோம், ஏன் கர்த்தரிடத்தில் தீமையை பெறக்கூடாது? ஏன் அதை சகிக்கக்கூடாது? ஏன் அதை தாங்கக்கூடாது? ஏன் அவமானத்தை ஏன் சகிக்கக்கூடாது? அவர் அனுமதி இல்லாமல் ஒன்றும் நடக்காத. ஆமென், ஆமென். நெஞ்சு வலி வருது, கண்ணு வலி வருது, பல்லு வலி வருது, எல்லா வலியும் வருது. ஏன் அதை பற்றி பேரை சொல்ல சகிக்கக்கூடாது? அவர் கிருபை போதும், என் கிருபை உனக்கு. நல்ல கரங்களை தட்டி, என் பலவீனத்தை உடைய கிருபை போதும், அது என்னை தாங்குது, அதுக்காக ஸ்தோத்திரம். ஆகவே அந்தரங்கத்தில் பார்க்குற பிதா வெளியரங்கம் பதில் கொடுப்பார். அந்தரங்க ஜெபத்தை ஏற்படுத்துங்க. நம்ம வீடுகளில் ஒரு மாடி கட்டி அங்கே போய் ஜெபம் பண்ணி. ஏன் மாடி கட்டன்னா, அங்கே அந்தரங்கத்தில் போய் கீழேன்னா ஆட்கள் வருவாங்க போவாங்க. எப்போவும் நம்ம ஊரில் நம்ம ஊரை பொறுத்தவரை திடீர்னு வந்து நிற்பாங்க. வெளிநாட்டிலாம் அப்பாயின்மெண்ட் இல்லாமல் வர மாட்டாங்க. நம்ம ஊரில் வந்து திடீர்னு போனால், திடீர்னு மட்டும் இல்லை, திறந்த வீட்டில் திடீர்னு அவன் வந்தால் முன்ன உட்கார மாட்டான், பின்ன கிச்சன் வரைக்கும் வந்துடுவான். இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சா பாத்ரூம் கூட போயிடும் போல் இருக்கு. வந்தால் ஒரு வீட்டுக்கு போனால் கதவை தட்டிட்டு, ஐயா இருக்கீங்களா, வரலாமா? எங்கள் ரூமில் இப்படி தான், நாங்கள் ஜோம் பண்ணிட்டு இருப்பேன், தான் பழி வச்சுட்டு இருப்பேன், நேராக கதை திறப்பில் வந்துடுவோம். ஏன்னா நம்ம பாஸ்டர் தானே, நம்ம பாஸ்டர் ஜோம் பண்ணிட்டு இருப்பாரு, எல்லாம் யார்ட்டையாவது பேசிட்டு இருப்பார். ஒரு அம்மா கண்ணீரோடு அழுதுட்டு இருக்கும், அந்த அம்மா டபக்குன்னு வந்துடுவாங்க. ஒருமே வேதனையோட கண்ணீரோட பிரச்சனையோடு இருக்கும்போது நான் அவங்ககிட்ட டீல் பண்ணிட்டு இருப்பேன். உங்கள் பிரச்சனை கொட்டுவாங்க, கண்ணீரோடு அழுதுட்டு இருப்பாங்க. அந்த உடனே டபக்குன்னு இவர் வந்து நிற்பார். எனக்கே கஷ்டமாக இருக்கும். அந்த சமயத்தில் என்ன செய்யணும்னு எனக்கே தெரியாது. அந்த அம்மா அழுதுகிட்டு இருப்பாங்க, புலம்பிகிட்டு இருப்பாங்க, அவங்க பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்கும். அதுதான் டாக்டர் ஆஃபீஸில் என்ன செய்வாங்கன்னா ஒவ்வொரு ஆளை விடுவாங்க. ஏன்னா அவங்க பர்சனல் காரியத்தை டாக்டர்கிட்ட சொல்லும்போது மற்றவங்க இருக்கக்கூடாது. இதே மாதிரி பாஸ்டர்கிட்ட சில தந்திரங்கமான காரியம், குடும்ப பிரச்சனை, அவங்க பிரச்சனை, இவங்க பிரச்சனை சொல்லும்போது யாரும் பக்கத்தில் வரக்கூடாது. அதே மாதிரி ஆண்டவர்கிட்ட சொல்லும்போது நீங்கள் கண்ணீரோடு ஜெபம் பண்ணிட்டு இருப்பீங்க, உடஞ்ச உள்ளத்தை ஜெபம் பண்ணிட்டு இருப்பீங்க. திடீர்னு ஒருத்தர் யாராவது ஒரு ஃபோன் அடிக்கும், அந்த ஃபோனை கூட நீங்கள் இடம் கொடுக்கக்கூடாது. ஏன்னா நம்ம கம்யூனிகேஷன் வந்து ஆண்டவரோட நெருங்கிய தொடர்ச்சி, அந்த ஒன்னஸ், அந்த நம்ம ஆண்டவருக்கும் நமக்குள்ள உறவை அதை கொண்டு வரதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும். மறுபடியும் அதை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறது பிசாசு. ஏன்னா நம்ம ஆண்டவரோட செஞ்சுருப்போம், ஆண்டவரோட பேசிட்டு இருப்போம், அவர் நம்மளோட கூட பேசுவோம். அந்த நேரம் பார்த்து எவனா வந்துன்னா பேய் தான் வரும். இந்த பேய் வராமல் இருக்க கத்த காப்பாராக. அதுதான் ஆண்டவர் என்ன செய்ய, தனியாக எங்கேயா போயிருந்தார், காட்டுக்கு போயிருந்தாரு, அதுதான் மலைக்கு போயிருந்தாரு. இப்போ நான் எந்த மலைக்கு போவேன், அங்கே தான் இருக்க வேண்டியிருக்கு. மோச 40 நாள் மலைக்கு போயிட்டான்னா, இந்த 40 நாள் பாஸ்டர் வரலன்னா என்ன ஆகும் கதைங்க? அதே சொல்கிறாங்க, பாஸ்டர் எங்கேயும் போயிடக்கூடாது, இங்கே தான் வரணும். நான் லீவ் கூட எடுக்கலை, ஒரு நாள் கூட லீவ். வாத்தியாராக இருந்தால் கூட லீவ் போட்டுக்கலாம், இங்கே லீவே போட முடியாது. ஆகவே ஆண்டவர் ஸ்தோத்திரம். அந்த உறவு என்னென்ன தனிப்பட்ட ஜெபம், அந்தரங்க ஜெபத்தில் அவரும் ஆண்டவரும் நம்மமா இருக்கிறதுக்கு தான் அந்தரங்க ஜெபம். அல்லேலூயா சொல்லுமா? நீங்கள் அவரோடு இருந்து பாருங்களேன். அல்லேலூயா சொல்லுமா? அந்த மாதிரி மகிழ்ச்சியான நேரம் வேறு எதுவுமே கிடையாது. குடும்பத்தோடு இருக்கிற நேரம், புருஷன், மனைவி, பெற்றோர், பிள்ளை, இந்த எல்லா நேரம் இருக்குது, ஃபேமிலி டைம். அதை விட அவரோடு இருக்கிற நேரம் இனிமையான நேரம், ஸ்வீட் ப்ரெசன்ஸ். எவ்வளோ நேரம் இருந்தாலும் அந்த இனிமை, அந்த மகிமை, அது ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்கும்.
அந்த டேஸ்ட்டை பார்த்தவங்க வேதம் கர்த்தர் நல்லவர் என்பதை அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன். இந்த மாதத்தில் அந்தரங்க ஜெபத்தில் எத்தனை பேர் இருக்க விரும்புகிறீங்க? காலையில் ஒரு அரை மணி நேரம், மத்தியானம் அல்ல காலையிலலாம் மத்தியானம் உங்கள் பிள்ளைகளாம் ஸ்கூல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் ஒரு அந்தரங்க ஜெபத்தை எனக்கு ஆண்டவரே நான் அதில் வளரணும், நான் தனி ஜெபத்தில் வளரணும், நான் ஜெபிக்கணும். அந்த ஜெபந்தான் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். அந்த ஜெபந்தான் குடும்பத்தை மாற்றும். அந்த ஜெபந்தான் சபையினுடைய வளர்ச்சியை கொண்டு வரும். அந்த சபை தான், அந்த தனி ஜெபந்தான் ஊழியத்தையே உலகத்தையே மாற்றும். உலகத்தை மாற்றும் 1 மணி நேரம் ஜெபம்னு சொல்லி ஒரு டிக் ஈஸ்ட்மன் சொல்லி ஒரு தேவ மனுஷன் ஒரு புக்கு எழுதினார். எனக்கு ரொம்ப பிடிக்கும். உலகத்தை மாற்றும் 1 மணி நேரம் ஜெபம். பர்சனல் ப்ரேயர், இண்டிவிஜுவல் ப்ரேயர். 4 பேர் மத்தியில் ஜெபிக்கிறோம். அந்த பர்சனல் ப்ரேயர் டைம் இஸ் ப்ரெஷியஸ். அதை இயேசு செஞ்சார். தனியாக பிஸியாக இருப்பார், போய் எங்கேயாவது தனியாக உட்காந்துருவார். ஏன்னா அவர் பிதாவிடத்தில் இருந்தால் தான் அவருக்கு வேண்டிய எனர்ஜி. எப்படி நமக்கு பவர் கிடைக்கிறது மாதிரி ஒரு பேட்டரி, செல்ஃபோன் இருக்குது. இந்த செல்ஃபோனில் பேசி பேசி கடைசியில் 100 பாயிண்ட் இருக்கிற அந்த சார்ஜ் கடைசியில் டவுன் ஆயிரும். பேசி பேசி கடைசியில் மறுபடியும் எதில் ப்ளக் பண்ணணும்? சார்ஜரில் போட்டால் தான் அது என்ன செய்யும்? மறுபடி நம்ம பேட்டரி சார்ஜ் ஆகணும்னா எங்கே போகணும்? அந்தரங்க ஜெபத்துக்கு தான் போகணும். ஆமேன்னு சொல்லுமா? பகல் முழுதும் வேலை செஞ்சுட்டு பேட்டரி டவுன் ஆயிடும். பேட்டரி டவுன் ஆனால் என்ன நடக்கும்? ஃபோன் வராது, போகாது. இதே மாதிரி நம்ம பேட்டரி சார்ஜ் பண்ணோன்னா அப்படி பாத்தில் உட்காந்து நாங்களும் இங்கே ஜெபம் பண்ணோன்னா, இங்கே பாட்டு பாடினா, பிரசங்கம் பண்ணோன்னா, இங்கே ஜெபம் எடுத்தோன்னா எங்கள் பேட்டரி நல்லா சார்ஜ் இருந்தால் தான் நல்லா இருக்கும். அல்லேலூயா சொல்லுமா? அந்த அபிஷேகம் அப்படியே வந்துகிட்டே இருக்கும், அந்த ஃப்ளோ இருந்துகிட்டே இருக்கும். இல்லைன்னா பேட்டரி டவுன் ஆகிட்டு, பேட்டரி டவுன்னா நம்மளும் டவுன் ஆயிடுவோம். ஆமேன்னு சொல்லுமா? அதனால் நீங்கள் டவுனாமல் இருக்கன்னா அந்தரங்க ஜெபத்தில் அதில் நேரம் வேதத்தை வாசிங்க. கர்த்தர் பேசட்டும், நீங்கள் அவரோட பேசுங்க. அந்தரங்கத்தை ஜெபம் பண்ணும்போது அழகாக சொல்லிக்கிறது. நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அங்கே பார்க்குற 6ஆம் வசனத்தில் 6:6 மத்தேயு 6:6 நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள்ளே எத்தனை பேர் அறை வீட்டுக்குள்ளே போக போகிறீங்க? ஒருவேளை மாடி வீடு இல்லைன்னா உங்கள் வீட்டையாவது எல்லாரும் விரட்டி விட்டு கதவை போட்டுங்க. அல்லேலூயா சொல்லுமா? யாரும் இல்லைன்னா வேலைகளுக்கு போயிட்டாங்கன்னா கதவை போட்டுங்க. கதவை போட்டு நீங்களும் ஆண்டவர் மாத்திரம் இருக்கணும், வேறு யாரும் இருக்கக்கூடாது. அது ஒரு பர்சனல் டைம், ஃபேமிலி டைம், அது ப்ரேயர் டைம். சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ அல்லாதவங்களே பார்த்தீங்கன்னா பூஜை அறைன்னு வச்சுருப்பாங்க. பூஜை அதுக்குன்னு நேரம் வச்சுருப்பாங்க. அந்த பூஜை அறை இருக்குது, பூஜைக்குன்னு நேரம் வச்சுருக்கிறாங்க. இஸ்லாமிய மக்கள் பாருங்களேன், அவங்க ஒரு நாளைக்கு 5 நேரம் தொழுகை செய்கிறாங்க. சில சமயங்களில் ஏர்போர்ட்டில் இருப்போம், ஏர்போர்ட்லேயே துணியை விரித்து உட்காந்து முழங்கால் போட்டுருவான். அவங்க அந்த ரொம்ப கவனமாக கடைபிடிக்கிறாங்க. நமக்கு அப்படி ஒரு ப்ரேயர் டைம் தான் நல்லாயிருக்கும், பர்சனல் ப்ரேயர் டைம். ஆண்டவர் தன்னுடைய வாழ்க்கையில் முக்கியத்துவம் கொடுத்தாரு. ஆகவே அந்தரங்கத்தில் 6 பாருங்க, நீயோ ஜெபம் பண்ணும்போது எங்கே போகணுமா? உன் கதவை என்ன செய்யணும்? ஒட்டி அந்தரங்கத்துக்கு ஒரு பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு என்ன செய்வாராம்? ஆமென், ஆமென், ஆமென். நம்ம ஜெபம் கேட்கப்படனா ஒரு இண்டிவிஜுவல் ப்ரேயர், ஒரு பர்சனல் ப்ரேயர். கதவை போட்டுன்னு சொன்ன உடனே அது ஃபிசிக்கலாகவும் எடுக்கலாம், ஸ்பிரிச்சுவலாகவும் எடுக்கலாம். ஃபிசிக்கலாக எடுக்கணும்னா கதவு வீட போட்டுது. அது ஸ்பிரிச்சுவலாக அப்படின்னா உன் கண்ணை மூடு, உன் காதை அடை, நோ டிஸ்ட்ராக்ஷன், ஒன்லி ஃபோக்கஸ் ஆன் ப்ரேயர். அந்த ஜெபத்துக்கு மட்டும் முன்னுரிமை கொடுங்க. அதுவே உங்களுக்கு ஃபிசிக்கலாகவும் நல்லாயிருக்கும், மென்டலாகவும் நல்லாயிருக்கும். அது எல்லா நிலைமையிலையும் உங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஆண்டவரோடு பேசுனீங்கன்னா உங்கள் சோர்வு மாறும், உங்களுடைய வேதனை மாறும், துக்கம் மாறும், கண்ணீர் மாறும். ஏன்னா அவருடைய பிரசன்னை உங்களுடைய எல்லா வேதனைகளுக்கும் பரிகாரத்தை கற்று கொடுப்பார். ஆமென். ஒரு ஃப்ரெஷ்னஸ், ஹோலி ஸ்பிரிட், அபிஷேகம். அவர் பேசுவார், அவர் உங்களை சந்திப்பார், உங்களுக்கு அவருடைய வார்த்தையின் மூலம் பேசுவார், உங்களை சந்திப்பார். நீங்கள் உடஞ்சி போய் போவீங்க, சோர்ந்து போய் நொந்து போய் இருப்பீங்க. ஆனால் அவர் பேசும்போது ஒரு இனிமையான உங்களை தைரியப்படுத்துவார். ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட நம்ம சாமி, பேசுகிற சாமி, இயேசு சாமி. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அன்னாள் உடஞ்சி போய் தான் போகிறா, இருதயத்தை பர்சனலாக போய் ஊற்றுன உடனே அவள் இருதயம் மகிழுது.
விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். எசேக்கியா ராஜாவுக்கு சீரியஸாக நிலைமையில சாக போர். ஏசாயா சொல்றாரு, உன் வீட்டு காரியத்தை ஒழுங்கு பண்ணிடு, நீ ரொம்ப நாள் உயிரோடு இருக்க மாட்டேன், சீக்கிரம் செட்டில் பண்ண வேண்டிய செட்டில் பண்ணிட்டு அந்த பிள்ளை கொடுக்குறது இந்த பிள்ளை கொடுக்குறது எல்லாம் கொடுத்து எழுதி வச்சிரு. அவன் அழுதான். அழுத உடனே உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை உனக்கு ஒரு எக்ஸ்டென்ஷன் தரேன்னு சொல்லி அப்போ அவனுக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்கும் பாருங்க. ஆமேன்னு சொல்லுமா. ஏற்கனவே சொல்லிட்டு போயிட்டாரு, நீ பிழைக்க மாட்டேன், வீட்டு காரியத்தை ஒழுங்கு பண்ணிடு. ஒரு டைம் கவுண்டிங் சொல்லுவாங்க, இத்தனை மணி நேரம் தான் இருப்பாங்க, இத்தனை நாள் தான் இருப்பாங்க. கவுண்டிங் தி டேஸ். அப்படிப்பட்ட சமயம் வரும்போது வேற எல்லாரும் கைவிடுவாங்க, டாக்டர்லாம் கைவிடுவாங்க, மருந்தெல்லாம் கைவிடும். கைவிடாத தெய்வம் மட்டும் உபதேசிக்க முடியும். ஆமென். மரித்தோரையும் உயிரோடு எழுப்புகிற தேவன் நம்முடைய தேவன். ஜெபத்தை கேட்கிறவரே, ஜெபத்துக்கு பதில் தருபவரே, அந்தரங்க ஜெபம் அதிசயமான காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரும். வீட்டுக்குள்ளே போங்க, கதவை பூட்டுங்க, இதயத்தை ஊற்றுங்க, தேவசம் ஜெபம் பண்ணு. அந்த ரங்கத்தில் பார்க்கிற ஒரு பிதா உனக்கு என்ன செய்வாரா? ஆமென். இது என்ன ஜெபமா? அந்தரங்கமான ஜெபம். அல்லேலூயா சொல்லுமா. அஞ்ஞானிகள் ஜெபம் எப்படி இருக்குமா? 7-8 பாருங்க. நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளை போல வீண் வார்த்தைகளை அலப்பாதீங்க, குழப்பாதீங்க, புலம்பாதீங்க, சொல்ல வேண்டியதை மட்டும் சொல்லு. சில ஆட்களை சொன்னா அவன் எங்கேயாவது போய் ஜெபம் பண்ணிட்டு இருப்பான். ஏப்பா நாளைக்கு ஆராதனைக்காக ஜெபம் பண்ணுங்கன்னா அவன் எங்கேயா என்னத்தையா நினைச்சு ஜெபம் பண்ணிட்டு இருப்பான். ஒருத்தர் சீரியஸாக இருந்தாராம். ஒருத்தர் சீரியஸாக இருந்தவருக்கு ஒரு ஜெபம் பண்ண போகும்போது, சீரியஸாக இருந்தவருக்கு ஜெபம் பண்ண போது, ஆண்டவரே அமெரிக்காவை ஆசீர்வதிங்க, இந்தியாவை ஆசீர்வதிங்க, காஷ்மீரை ஆசீர்வதிங்க, தமிழ்நாட்டை குஜராத்தை ஆசீர்வதிங்க, எப்படி ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது கடைசியில் ஜெபம் முடிக்கும்போது அவர் ஆள் போயிட்டாராம். உடனே ஜெபம் முடிச்சோம். எப்போ அவர் போனார்? நீர் அந்த காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரிக்கு வந்தீரலாம், அப்போ அவர் போயிட்டார். ஜெபம் பண்ணும்போது எதுக்கு ஜெபம் பண்ணணும், என்னத்தை சொன்னாங்க, அந்த பாயிண்ட்டை குறிப்பை வச்சு ஜெபம் பண்ண சொன்னான்னா நாளைக்கு ஆராதனைக்கு சொன்னால் ஆராதனையை ஃபோக்கஸ் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா சொல்லுமா. நமக்கு 5 டிபார்ட்மெண்ட், 5 ஜோன் பிரிச்சிருக்கோம். 5 ஜோனை ஆசிரியர்னா அந்த ஜோனை வச்சு ஜெபம் பண்ணுங்க. சொன்னதை கேட்டு குறிப்பை வச்சு ஜெபம் பண்ணுறது பதில் காஷ்மீருக்கும் கன்னியாகுமரிக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? சில சமயம் சாப்பாட்டுக்கு எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். சாப்பாட்டு ஜெபம் பண்ணி இப்படி தான், சாப்பாட்டுக்காக சொன்னால் சாப்பாட்டுக்காக ஜெபம் பண்ணும். ஸோ அஞ்ஞானிகளை போல வீண் வார்த்தைகளை அல்பாதீங்க. அவங்க அதிக வசனிப்பினால் தங்களுடைய ஜெபம் கேட்கப்படும் என்று நினைச்சுக்கிறாங்க, நீங்கள் நினைக்கிறாங்க. அப்படி அஞ்ஞானை போல அலட்டாத, புலட்டாத, தேவையில்லாத காரியத்தை சொல்லாத. ஆகவே நாம் அவர்களை போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னமே தேவையில்லாத போட்டு உழப்பக்கூடாது. வார்த்தைகளை சுருக்கமாக ஜெபம்னா 1 நிமிஷம் 3 நிமிஷம், சில ஜெபம்னா ஒரு 5-10 நிமிஷம் பிரசங்கமே பண்ணிடுவாங்க ஜெபத்தில். நாங்கள் எங்கேயாவது ஒரு ஆளுக்கு இங்கே போண்டின்னா ஒரு ஆள்கிட்ட சொன்னால் போதும், 10 நிமிஷம் ஜெபம் நடக்கும். அதுக்குள்ளே மற்றவங்களாம் தூங்கிடுவாங்க. எதுக்கு எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணலாம்? ஏன் 1 நிமிஷம் ஜெபம் பண்ணலாம், 3 நிமிஷம் ஜெபம் பண்ணலாம். தனியாக இருக்கும்போது நீங்கள் எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணலாம். அல்லேலூயா சொல்லுமா. அஞ்ஞானிகளை போல ஜெபம் பண்ணக்கூடாது. ஆகவே நீங்கள் அந்தரங்கத்தில் ஜெபம் பண்ணணும் அப்படிங்கிறத சொன்னார். அதுக்கப்புறம் 3வது ஒரு ஜெபத்தை இங்கே சொல்கிறார். 6 அதிகாரத்தில் 6 அதிகாரம் 16-17 வாசிக்க பார்க்கலாம். மனுஷருடைய 14 வசனம் 6:14, மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் மன்னிக்காதிருந்தால் உங்களை பரமபிதா உங்களுக்கு மன்னிக்க மாட்டார். ஆகவே மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். நீங்கள் உபவாசிக்கும் போது என்ன செய்யணுமா? முதலாவது தப்பிதங்களை மன்னித்து ஜெபம் பண்ணுங்க. அடுத்து நீங்கள் எப்படி ஜெபம் பண்ண, உபவாச ஜெபத்தை பற்றி சொல்கிறார். 6 அதிகாரத்தில் 16 வசனம் 17-12 சொல்லப்படுகிறது. நீங்கள் உபவாசிக்கும் போது உபவாச ஜெபத்தை முதல்ல அந்தரங்க ஜெபத்தை சொல்கிறாரு, அஞ்ஞானிகள் ஜெபத்தை பற்றி சொல்கிறாரு, மன்னித்து ஜெபிக்கிறத பற்றி சொல்கிறாரு. அப்புறம் இங்கே என்ன சொல்கிறாரு? உபவாச ஜெபத்தை சொல்லும்போது நீங்கள் உபவாசிக்கும் போது எல்லாம் சொல்லுங்கள், உபவாசிக்கும் போது அப்போ அன்னைக்குள்ள உபவாசித்து ஜெபம் பண்ணுற ஆட்கள் மாயக்காரர்கள் இருந்தாங்க. அவங்க எப்படி ஜெபம் பண்ணாங்கன்னா,
முகவாடலாய் இராதீங்க. முகத்தை வாடிட்டு சாப்பிடாம கொள்ளாம முகவாடலாம் தந்துருங்க. அதனால் அப்படி முகவாடலாம் இருக்காம நீங்கள் எப்படி ஜெபிக்கணும்னு சொல்கிறாரு? உபவாசிக்கிற மனுஷர் காணும் பொருட்டு தன் முகங்களை வாட பண்ணுகிறார்கள், அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தார் என்று மெய்யாங்களை சொல்கிறேன். ஆகவே நீங்கள் மற்றவங்க பார்க்கறதுக்காக உபவாசம் பண்ணாமல் 17 எல்லாம் சொல்லுங்க. நீயோ சொல்லுங்க. மனுஷருக்கு காணப்படாமல் அந்தரங்கத்திற்கிற உன் பிதா காணும்படியாக உன் தலைக்கு நல்ல என்ன செய்? எண்ணெய் பூசு. அல்லேலூயா சொல்லுமா. உபவாச ஜெபம் பண்ண எண்ணெய் பூசாமல் வந்துடாத, முகத்தை கழுவாமல் வந்துடாத. அல்லேலூயா. நான் உபவாசம் பண்ணுறேன்னு பல் விளக்காமல் வந்துடாத. அல்லேலூயா சொல்லுமா. இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார்? ஸோ அதில் நம்ம சரீர சுத்தம், அப்புறம் ஆவிக்குரிய சுத்தம். மோசேயை பார்த்து சொன்னார், நீ உடைத்தப்பட்டதை சரி பண்ணி காலையில் வந்து நில்லுன்றார். சில காரியத்தை நாம் செய்யணும். உபவாச ஜெபம்னா வர்றதுக்கு நல்ல முகத்தை கழுவணும், பல் விளக்கணும், என்னென்ன காரியங்களை சரிதை செய்யணுமோ அத்தனையும் செஞ்சுட்டு முகவாடலாக இராமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணுமா. அதுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு தலையில் என்ன செய்யணுமா? எண்ணெய். எதுக்கு அடையாளம்னா அபிஷேகம். நீதிமொழியில் வாசித்தீங்கன்னா முகக்களை உண்டு பண்ணும் எண்ணெய், ஆவியானுடைய பிரசன்னம். சாதாரண எண்ணெய் நீங்கள் தலை காஞ்சி போன தலைக்கு எண்ணெய் பூசினாலே அது ஒரு மகிமையை கொண்டு வரும். எண்ணெய் தேய்க்காமல் இருக்கிறவங்களுக்கு, எண்ணெய் தேய்ச்சவங்களுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கும். எண்ணெய் தேய்ச்சவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும், அவங்க ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க. ஏன்னா அந்த எண்ணெய் நம்ம சரீரத்துக்கு தேவை. இதே மாதிரி ஆவிக்குரிய வாழ்வுக்கும் பரிசுத்த ஆவிய எண்ணெய் தேவை. எதுக்கு நம்ம ஜெபம் பண்ணிட்டு வரோன்னா, இங்கே ஆவியானவர் கிரியை செய்யணும், ஆவியானவர் பேசணும், ஆவியானவர் பரிசுத்தப்படுத்தணும், ஆவியானவர் நம்ம பலப்படுத்தணும், ஆவியானவர் மூலமாக நாம் செயல்படணும். ஆகவே எல்லா கன மகிமை அவருக்கு உண்டாவதாக. ஆகவே நம்ம பலத்தால் இடைகட்டனா அந்த அபிஷேகம் ஆரோனுடைய சிரசிலே ஊற்றப்பட்ட அபிஷேக தைலம். நான் என் பாத்திரம் நிரம்பி விடு, என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் எண்ணெய் நிரம்பி வழியணும், அபிஷேகம் நிரம்பி. ஒரு காலத்தில் நம்ம பார்த்திங்கன்னா எண்ணெய்னால் நிறைய கிராமத்தில் உள்ளவங்கெல்லாம் அதிகமாக எண்ணெய் பயன்படுத்துவாங்க. இப்போ யாரும் அதிகம் பண்ணுறது? நாங்கள்லாம் கிராமத்தில் எங்களுக்கு வயல் இந்த நிலங்கள்லாம் விளையும் போது எள்ளு போட்டிருக்கும். அந்த எள்ளு போட்டிருக்கும் போது செக்கில் போட்டு ஆட்டுவாங்க. அந்த செக்கில் ஆட்டினா அப்படியே ஃப்ரெஷ் அந்த எண்ணெய் கிடைக்கும். அதை அப்படியே தள்ள தேய்ச்சி அப்படி வாரத்தில் ஒரு முறை எண்ணெய் குளிச்சா அந்த வியாதி வராது. சரீரத்துக்கு அழகு, சரீரத்துக்கு பலம், சரீரத்துக்கு ஒரு புதுமைன்னு சொல்கிறத விட அது ஒரு முகமலர்ச்சியை கொடுக்கும். ஆமேன்னு சொல்லுமா. நீங்கள் மேக்கப்பு பவுடரை போட்டு வரதை விட எண்ணெய் பூசிட்டு வாங்க, நல்லாயிருக்கும். நான் ஹெல்த்தியாக இருக்க சொல்கிறேன். அல்லேலூயா சொல்லுமா. அதுக்கு பதில் இப்போ உள்ள என்னென்னா பவுடரை போடு, மேக்கப் பண்ணு அப்படின்னு. நீங்கள் மேக்கப் பண்ணிட்டு வெயிலில் போய் நில்லுங்க, உங்கள் மேக்கப்பே குறைஞ்சிரும். ஆனால் எண்ணெயை பூசி நில்லுங்க, ஹெல்த்தி. பார்க்க நேரம் ஆக நீதிமானுடைய பாதை அதிகமாக பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கு. அல்லேலூயா சொல்லுமா. நீங்கள் எவ்வளவு எண்ணெய் போட்டு வந்தாலும் உங்களுக்கு மைண்ட் அந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அல்லேலூயா சொல்லுமா. நாங்கள் எந்த மேக்கப்பும் போட்ட கிடையாது. உலக பிரகாரமாக எண்ணெய் பூசினாலே முகத்துக்கு ஒரு குளுமை, ஒரு மகிமை, ஒரு பிரச்சனை இருக்க விட ஆவியானவர் இறங்கினார்னா நல்ல கரங்கத்தை கத்திருந்தா. அல்லேலூயா. அந்த எண்ணெய் எதுக்கு அடையாளம்னா அவருடைய சிரசிலுமே ஊற்றப்பட்ட அபிஷேக தைலத்துக்கு கிடையாது. உலக பிரகாரமாக எண்ணெயை முகத்துக்கு ஒரு கலையை கொடுத்தா, ஆவியானுடைய நிறைவு அபிஷேகம் வந்தா அவருடைய சிரசில் ஊற்றப்பட்ட அபிஷேக தைலம் மேலேருந்து தாடியில் அப்படியே சரித்திரம் வருது. அபிஷேகம், ஆவியான நிறைவு என்னை பலத்தால் இடைகட்டுகிறது, என் பாத்திரம் நிரம்பி விழுகிறது, என் தலையை எண்ணெயால் அபிஷேகம். ஆவி நிறைவு. முதல் நூற்றாண்டு சபை விசுவாசத்தில் நிறைந்திருந்தாங்க, பரிசுத்தாவில் நிறைந்திருந்தாங்க, சாட்சியில் நிறைந்திருந்தாங்க, ஊழியத்தில் நிறைந்திருந்தாங்க. அற்புதங்கள் அடையாளம் நிறைவு இருந்தது. எண்ணெய் இருந்ததுன்னா எல்லாம் நடக்கும். ஆமேன்னு சொல்லுமா. அந்த எலிசா வீட்டுக்கு போகும்போது, தீர்க்கதரிசி வீட்டுக்கு போகும்போது எல்லாம் இல்லாமல் போச்சு. ஆனால் கலையத்தில் மட்டும் கொஞ்சம் எண்ணெய். ஆமேன். எண்ணெய் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் அபிஷேகம் மேலே இருக்கணும். ஆமேன், ஆமேன். நல்ல கரங்கள் தட்டி கொஞ்ச நேரம் ஆவியில் ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, என் வீட்டில் என்ன இருந்தாலும் இல்லாட்டலும் எங்கள் மேலே அபிஷேகம் இருக்குன்னு ஆண்டவரே. எண்ணெய் இன்னைக்கு மிடில் ஈஸ்டருக்கு வளத்துக்கு காரணம் மத்திய கிழக்கு பகுதியில் எண்ணெய் வளம்.
அந்த எண்ணெய் இருக்கிறதுனால தான் அவனை கொடி கட்டி போகிறான். ஒட்டகத்தை ஓட்டினவங்க உலகத்தை ஓட்டாங்கன்னு சொல்ல காரணம் எண்ணெய் கிணறு, எண்ணெய் 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 எண்ணெய். நம்ம வாழ்க்கையில் அந்த எண்ணெயை விட்டுறான்டா. அபிஷேகம், ஆவியின் நிறைவு. ஸ்தேவான் விசுவாசத்தில், அபிஷேகத்தில் பரிசுத்தா நிறைந்தார். பிலிப்பு நிறைந்திருந்தார். இயேசுவானவர் நிறைந்திருந்தார். நஸ்னா இயேசுவின் பரிசுத்தான வல்லமையான அபிஷேகம் பண்ணினார். நன்மை செய்கிறவராசன் அபிஷேகம் எண்ணெய் நிறைஞ்சிருக்கும். ஆமேன்னு சொல்லுமா? விளக்கில் எண்ணெய் இல்லைன்னா அங்கே விளக்கு எரியாது. தெரிந்த நாளிலே முறியாத தெய்வம் மங்கியிருக்கிற திரிகளை அணையாத ஆண்டவர். புத்தி உள்ள கனிக்கும் புத்தி இல்லாத வித்தியாசம் என்னன்னா, இவங்க தீவெட்டில் எண்ணெய் இருந்தது எக்ஸ்ட்ரா, அவங்க தீவ எண்ணெய் இல்லை. உங்கள் வாழ்க்கையில் எண்ணெய் வரணும்னா, எண்ணெய் இருந்ததுன்னா நீங்கள் புத்தி உள்ள கன்னிகளாக இருப்பீங்க. புத்தி உள்ள கன்னிகளை புருஷலாக இருப்போம். இல்லைன்னா எண்ணெய் இல்லைன்னா ஒன்றும் இல்லை. நம்ம அபிஷேகம் போச்சு, ஆவின் நிறைவு இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. எப்படி ஒரு டெட் பாடி மாதிரி தான், எப்படி ஒரு செல்ஃபோனில் சார்ஜ் இல்லை, இது மாதிரி தான் நம்ம வாழ்க்கை ஒன்றும் இல்லாமல் இருக்கும். அதுக்கு தான் இந்த கூட்டங்களை உபவாச கூட்டம் வைக்கிறோம். இதுதான் இந்த ஜெப கூட்டம் சனிக்கிழமை வச்சுக்கிறோம். முந்தைய நாளில் காத்திருப்போட்டுன்னு வச்சுருப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமைக்கு ஆராதனைக்கு முன்னால் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு அந்த காத்திருப்பு கூட்டம் வச்சு நல்ல எண்ணெய் அபிஷேகத்தை ஊற்றுறதுக்கு அது ஆயத்தம் பண்ணி காத்திருப்பு கூட்டத்தில் அவங்க கண்ணீரோடு அழுது உபவாசம் பண்ணி அவங்க வாரத்தில் செய்த எல்லா தவறுகளையும் குறைகளையும் குற்றங்களையும் அறிக்கை செய்து ஒரு அபிஷேகத்தோடு வரும்போது அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை ஒரு மகிமையான ஆராதனை இருக்கும். கர்த்தர் பேசுவார், கர்த்தர் சந்திப்பார், கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கும். அந்த ஆராதனையே ஒரு மகிமையான ஆராதனையாக இருக்கும். ஆமேன்னு சொல்லுமா? அல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் ஸ்தோத்திரிய பாத்திரம் நிரம்பி வழியணும். எண்ணெய் மட்டும் இல்லாமல் வரக்கூடாது. நீ முகத்தை கழுவு. முகத்தை கழுவுனா எதில்? வசனத்தின் மூலமாக கழுவு. உடைய வசனம் இயேசுவின் ரத்தத்தினால கழுவுவோம். தண்ணீரை கொண்டு கழுவுனா இந்த முகத்தில் உள்ள அழுக்கு போகும். ஆனால் அகத்தில் உள்ள அந்த அழுக்கு மாறன்னா இயேசுவின் ரத்தம். ஆமேன். என் ஈசோப்பினால் கழுவியறலும் உறைந்த மழையில் நான் வெண்மையாவேன். அவன் வாழ்க்கையில் இருந்த அந்த குறைவு பாவம் என் அக்கிரமம் எனக்கு முன்னால் நிற்குது. ஆண்டவரே என்னை கழுவுங்க, என்னை சுத்திகரிங்க, புது எண்ணெயால் என்னை அபிஷேகம் பண்ணுங்க. என் பாத்திரம் நிரம்பி வழிகிட்டேன். இந்த கால வேளை கூட என்னை எண்ணெயால் தலைக்கு எண்ணெய் பூசுங்க, முகத்தை கழுவுங்க, என்னுடைய சமூகத்தில் வாங்க. அந்தரங்கத்தில் பார்க்குற பிதா வெளியரங்கமாக ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹல்லேலூயா. அழியும் என் கரங்களை கொண்டு அழியாவும் ராஜ்யம் எத்தனாய் வாழ்ந்த என்னை தெரிந்தெடுத்தே. அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் ராஜ்யம் தியமான என்னை தெரிந்தெடுத்தீர். ஆராதிப்பே அதை எண்ணே வாழ்நாளெல்லாம் ஆராதிப்பே ஆராதிப்பேன் ஆராதிப்பேன். என்னில் என்ன நன்மை கண்டு என்னை அழைத்து உயர்த்தி வைத்தே. என்னில் என்ன என்னை அழைத்து உயர்த்தி வைத்தே. அழியும் என் அழியாவோ ராஜ்யம் கட்ட பைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தேன். அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவோ வார்த்தை சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை தெரிந்தெடுத்தேன். ஆராதி Holy Lord, Holy Lord, உம்மை மட்டுமே ஆராதி.
போஜனம் சித்தத்தை நான் செய்வதே அனுதினமும் என் போஜனம் அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கண்ட பைத்தியமான என் எடுத்து நான் ஒண்ணு இல்லை, நீங்க தான் எல்லாம் ஆண்டவரே கொண்டு அழியாவும் வார்த்தை சொல்ல எந்த நாய் வாழ்ந்த என் தெரிந்தெடுத்து அதை எண்ணியே வாழ உம்மை மட்டுமே அவருக்கு வேலை செய்ய, என் எஜமானுக்கு வேலை செய்ய தேவைக்கா என்னை அழைத்து அழியும் என் கைகளை கொண்டு எடுத்து அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவோ வார்த்தை சொல்ல வாழ்ந்த என்னை பிரித்தெடுத்தே அதை எண்ணியே வாழ உம்மை மட்டுமே அதை எண்ணியே வாழ உம்மை மட்டுமே இந்த மார்ச் மாதத்துல அந்தரங்கமான இடத்துல செபிப்பேன். அஞ்ஞானிகளைப் போல அலப்பாதபடி உம்முடைய சமூகத்தை அமர்ந்தது செபிப்பேன். மாயக்காரை போல உபவாசம் பண்ணாதபடி நீர் விரும்புகிற உபவாசத்தை செய்து உம்முடைய நாமத்தை மையப்படுத்த மார்ச் மாதத்தில் அநேக மக்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க, என் குடும்பத்துக்கும் என் சபைக்கும் என் தேசத்துக்கும் ஆத்ம ஆதாய பணியிலையும் உம்முடைய நாமத்தை மையப்படுத்த கிருபை செய்யுங்க. உங்க ராஜ்யம் கட்டப்படுவது, உங்களுடைய ராஜ்யம் வருவதாக, உங்களுடைய சித்தம் பரமண்டு செய்யப்படுவது போல பயன்படுத்துங்க. இயேசு நாம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். God bless you. Thank you so much.